அந்த அழகான கிராமத்தில் 2 குளங்கள் இருந்துச்சு. ஒரு குளத்தில் பார்க்க பெருசாக இருந்தாலும் மீன்கள் அவ்வளவா இல்லை. ஆனால் அந்த சின்ன குளத்துலேயும் மீன்கள் நிறைய இருந்துச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 3 மீன்கள் தங்களுடைய குடும்பத்தோட நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அதில் ஒரு மீன் ரொம்ப புத்திசாலி, ஒரு மீன் தந்திரசாலி, ஒரு மீன் கொஞ்சம் முட்டாள். அதாவது எளிதில் எல்லாத்தையும் நம்பிடும், இது சரியாகிடும் அப்படின்னு சரியாகாத விஷயத்தை கூட நம்பிடும். நம்மள பலரும் பல விஷயங்களில் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். வழக்கம் போல் அந்த பெரிய குளத்தில் மீன் பிடிக்க வலையோடு வந்தாங்க 2 மீனவர்கள். அவங்க ரொம்ப நேரமாக வலை வீசியும் அந்த வலையில் நிறைய மீன்கள் சிக்கவே இல்லை. இதனால் சோர்ந்து போய் உட்கார்ந்தவங்களுக்கு அப்போ தான் அந்த சின்ன குளம் கண்ணில் பட்டுச்சு. அது ஏன் இவ்வளோ நாள் அவங்க கண்ணில் படலை அப்படின்னா, அது மரங்களுக்கிடையே மறைஞ்சிருந்தது. அதை பார்த்தது அவங்களுக்கு ஆச்சரியம். என்னடா இது, இங்கே நமக்கு தெரியாமல் இன்னொரு குளமா அப்படின்னு அங்கே போய் பார்த்தாங்க. அந்த குளத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இதில் நிறைய மீன் இருக்கும்னு. ஏன்னா அங்கே கொக்குகள் நிறைய உட்கார்ந்துருந்தது. சரி, இன்னைக்கு பொழுது போயிடுச்சு, நாளைக்கு காலையில் வந்து வலை வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த 2 மீனவர்கள் பேசிக்கிட்டதை அந்த 3 மீன்களும் கேட்டுடுச்சு. அந்த புத்திசாலி மீன் சொல்லுச்சு, இனிமே இந்த குளத்தில் இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு கிடையாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பி தூரமாக போகிடணும் அப்படின்னு. அந்த தந்திரசாலி மீனும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், வந்தால் நம்ம புத்திசாலித்தனமாக யோசித்தோம்னா நமக்கு தப்பிக்க வழி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த முட்டாள் மீன் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நம்ம இங்கேயே இருக்கலாம், கடவுள் இருக்காரு, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். அந்த மீனவர்கள் தங்களுடைய மனசை கூட மாற்றிக்கலாம், பெரிய குளத்திலே வழக்கம் போல் மீனை பிடிச்சிக்கலாம், எதுக்கு இந்த சின்ன குளம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கேருந்து எதுக்கு தேவையில்லாமல் போகணும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் மீனும் தந்திரக்கார மீன் குடும்பத்தோடு அங்கேயே தங்கிட்டாங்க. புத்திசாலி மீன் மட்டும் தன்னுடைய குடும்பத்தோட கொஞ்சமும் யோசிக்காமல் முயற்சி செய்து அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போயாச்சு. கொஞ்சம் வேறு இடத்த தேடி போயிட்டாங்க. அன்னைக்கு காலையும் வந்தது. மீனவர்கள் வலையோடு வந்து வலையை வீசினாங்க. அந்த தந்திரக்கார மீன் அங்கேருந்து கொஞ்சம் வேகமாக போய் ஒரு புதருக்குள்ளே பதுங்கிக்கிடுச்சு. இதனால் அந்த வலையில் அந்த தந்திரக்கார மீனும் அகப்படலை. ஆனால் அந்த முட்டாள் மீனும் அதே இடத்துல இருந்ததுனால வலையில் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து மீனவர்கள் வலையை எடுக்கும் போது அந்த முட்டாள் மீனும் மற்ற சில மீன்களும் அந்த வலையில் மாட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. இதே போல தான் நண்பர்களே, நம்ம எந்த சூழ்நிலையில் முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயமான சூழ்நிலை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி முடிவை நம்ம அப்போவே எடுக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படின்னோ, இல்லை அந்த சூழ்நிலை மாறிடும் அப்படின்னோ நம்ம இருக்கும்போது தான் நம்ம தேவையே இல்லாமல் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவை நம்ம நிதானமாக யோசித்து எப்பவும் உழைப்பை நம்பணும், உழைக்க தயங்கவே கூடாது. முயற்சி என்றுமே திருவினையாக்கும். அதே போல தான் நண்பர்களே நம்ம வாழ்க்கை.